ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற நாமத்தினாலே परमेश्वर उद्धार करता है यीशु मसीह के नाम से உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते हैं. நல்லா இருக்கிறீங்களா? आप सब खुश हैं क्या? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हैं. வேதமலை சிந்தனை தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில आपसे मिलने में நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். हमें बड़ी आनंद होती है. ஏன் சொல்லுங்க? क्यों कहते हैं? நாள் உங்க வீட்டுக்கு வரோம். हर एक दिन आपके घर पर आते हैं. நாங்க உங்களை நீங்க எங்களை பாக்குறீங்க. आप हमें देखते हैं. ஆனா உங்களை நாங்க பார்க்க முடியல. हम आपको नहीं देख सकते. ஆண்டவர் பார்க்கிறார். पर परमेश्वर देखता है. உங்களுடைய துக்கங்களை பார்க்கிறார். आपके दुखों को देखता है. உங்களுடைய வியாகுலங்களை பார்க்கிறார். आपके व्याकुल को देखता है. உங்க பிரச்சனைகளை பார்க்கிறார். समस्या को देखता है. கலங்காதங்க. व्याकुल मत होइए. இன்னைக்கு என்ன வார்த்தை கொடுத்து இருக்கிறார். आज परमेश्वर क्या वचन देते हैं? வாசிக்கலாமா? पढ़ेंगे. சங்கீதம் भजन संहिता 95 95 7 சொல்லப்பட்டிருக்குது. साथ में कहा गया है அவர் நம்முடைய தேவன். क्योंकि वही हमारा परमेश्वर है. நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் हम उसकी चराई की प्रजा அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. और उसके हाथ की बेड़े हैं. நம்ம யாரா? हम क्या कौन है? நம்ம யாரு? हम कौन है? நாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகள். हम उसके हाथों की बेड़े हैं. அவர் நம்முடைய மேய்ப்பன். वही हमारा चरवा है. அவர் நம்மளை அவர் சொல்லுதாரு. वो कहता है அவர் நம்முடைய தேவன். वो हमारा परमेश्वर है. அவர் நம்முடைய தேவன் தான். वो हमारा ही परमेश्वर है. இந்த தேவன் ये परमेश्वर நம்மளை எப்பொழுதும் நடத்துகிறார். हमें हर समय चलाता है. அவர் மேய்ப்பன். वो एक चरवाहा है. ஒரு மேய்ப்பனுடைய குணம் என்ன? एक चरवाहा का गुण क्या है? ஒரு மேய்ப்பனுடையதான சுபாவம் என்ன? उसके स्वभाव क्या है? ஒரு ஆடுகளை நடத்தணும். अपने बेड़ों को सही से चलाना. ஆடுகளை நேசிக்கணும். अपने बेड़ से प्रेम रखना. ஆடுகள் மேல என்ன வைக்கணும்? கண் வைக்கணும். अपने बेड़ों पर एक नजर रखना. ஆடுகள் மேல अपने बेड़ों पर ஒரு வித்தியாசமான एक अलग तरीके ஒரு से அன்பை வைக்க வேண்டும். अपने प्रेम को दिखाना. அந்த ஆடுகள் वो भेड़ எங்க போகுது? कहाँ जाते हैं? எங்க மேயுது? कहाँ पर चरते हैं? எந்த வயல்ல போகுது? कौन से जो जगह पर जाते எந்த हैं? வீட்டுக்குள்ள போகுது? कौन से घर पर जाते இது हैं? பார்க்கிறது யாரு? इसे देखने वाला ஒரு कौन है? மேய்ப்பன். एक चरवाहा है. ஒரு மேய்ப்பன் एक चरवाहा இதெல்லாம் கவனிக்கணும். ये सब ध्यान रखना है. ஒரு மேய்ப்பன் एक चरवाहा ஒரு நேசிக்கிறவரா இருக்கணும். एक प्रेम करने वाला रहना है. ஆடுகள் மேல ये बेड़ों के ऊपर சோத்ரம் ஒரு விசேஷித்த ஒரு கண்ணோட்டம் இருக்க வேண்டும். एक विशेष तौर की नजर उन पर रहनी है. அது மாத்திரமல்ல, केवल उतना ही नहीं, அந்த ஆடுகள் वो भेड़ தவறு செய்தால் गलती करे तो ஒரு மேய்ப்பன் एक चरवाहा அந்த ஆட்டை उस भेड़ को என்ன செய்யணும்? கண்டிக்கணும். उसे डांटना भी है. அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. वही कहा गया है. நம்முடைய ஆண்டவர் हमारा परमेश्वर நேசிக்கிற மாத்திரமல்ல, केवल प्रेम ही नहीं करता, ஆடுகளை கண்டிக்கிறவர். उस भेड़ों को डांटता भी है. அவர் சிட்சிக்கிற தேவன். उसे डांटने वाला परमेश्वर है. வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहता है யாரே அதிகமாக நேசிக்கிறாரோ जिससे परमेश्वर अधिक प्रेम करता है அவர்களை சிட்சிக்கிறார். उसे वो डांटता है. அப்போ சிட்சை வந்து वो जो डांटना भी ஒரு தகப்பன் பிள்ளைகளை சிட்சிக்கிறார். जैसे पिता अपने बेटे को डांटता ஒரு है, மேய்ப்பன் ஆடுகளை சிட்சிக்கும் जैसे பொழுது चरवाहा अपने बेड़ों पर जैसे அது करते அவர்களை समय அழிப்பதற்கல்ல, उन्हें वो नाश करने नहीं, அவர்களை நிலைநிறுத்துவதற்கு, उन्हें सिर खड़ा करने, அவர்களை ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு தான் उन्हें आशीषदायक बदलने के लिए நமக்கு ஒரு மேய்ப்பனாக वो இருக்கிறார். हमारा चरवाहा है. கலங்காதிருங்கள். व्याकुल मत होइए, உங்களை நடத்துவார். आपको चलाएगा, உங்களை ஆசீர்வதிப்பார். आपको आशीष करेगा. நாம் செபிக்கலாமா? प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता, आपको धन्यवाद உடைய करते हैं. பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். आपके बच्चों के लिए धन्यवाद. தேவ கரம் இறங்கட்டும். परमेश्वर के अनुग्रह रहे. நாங்கள் உம்முடைய ஆடுகள், हम आपके बेड़ हैं, நீர் எங்களுடைய மேய்ப்பன். आप हमारे चरवाहा எங்களை हैं, நடத்தும். हमें चलाइए. மாசம் முழுவதும் ஆசீர்வதியும். इस महीने भर आशीष कीजिए. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते पिता. ஆமென். आमीन.